நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கதான் அப்படி பண்ணிருப்பேன். அந்த நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சதா என்ன? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அன்னைக்கு சிவானனை கொன்ன அசோகனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு என் புருஷன் ஜித்து தேவைப்பட்டாரு. வாக்குமூலத்தை அதுக்கப்புறம் மாத்தி சொல்லாம இருக்கிறதுக்காக நீங்க அவருக்கு கொடுத்த பரிசு தானே நானு. பின்ன நீ வேற யார கல்யாணம் பண்ண இருந்த? ராஜவம்சத்துல பிறந்த யாரையாவது நீ பார்த்து வச்சிருந்தியா என்ன? நான் லவ் பண்ணவன் தான் எனக்கு தேவைப்பட்டான். நீங்க அதை கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையே இல்லாம ஆக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஆளோட குடும்பத்தை இல்லாம பண்ணதுக்காக நீங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, சரிதானே? ஓஹோ, நேத்துல இருந்து உன நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு இதுதான் காரணமா? அவன் கூட நீ மறுபடியும் நெருங்க ஆரம்பிச்சுட்ட, அப்படித்தானே? எனக்கு இப்ப யார் கூடயும் சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் இல்ல. காவேரி ஆத்துல போற வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. அது போற இடத்துக்கு போய் சேரட்டும். உனக்கு இஷ்டமே இல்லைன்னா அனிருத்தி எதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கான்? எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தவா? நீங்க வராதன்னு திட்டினா அவன் அங்க வர போறான். நீ மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவு சாத்தினா அவன் மறுபடியும் வந்து கதவு தட்டுவானா என்ன? நான் வேண்டான்னு சொன்னாலும் அவன் வருவான்ப்பா. நான் கூப்பிட்டு ஒன்னும் அவன் வரல, நான் கூப்பிடலனாலும் அவன் வருவான். அது என் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான். நீங்க அவனை அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணியும் அவன் காட்டுற பாசத்துல கொஞ்சம் கூட குறையலப்பா. ஏமா மாப்பிளைக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா அப்புறம் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? எனக்கு கொன்னு போட்டுருவாரு. கொல்லட்டும், கையை இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அனிருத் இந்த வீட்டுக்கு வர்றது போறது எல்லாமே மத்தவங்க பார்க்காத மாதிரி கவனமா இரு. இப்ப நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொன்னது கிருஷ்ணா தான். இந்த விஷயத்தை பத்தி மாப்பிள்ளை கிட்ட அவன் சொல்லிட்டான்னா அவன் எப்படி நடந்துப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவன் நம்மளோட எதிரி. அவ கண்டிப்பா அதை பண்ணுவா. அவ உங்களோட எதிரியானதுக்கு காரணமே நீங்க தானே. அவளை அவ பாட்டுக்கு விடுறதுக்கு பதிலா தேவையில்லாத பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என் மகனோட கேஸ்ல நான் இன்வால்வ் ஆனதுதான் அது தேவையில்லாத வேலையா? என் பையனுக்கு நான் பேசலன்னா வேற யார் பேசுவா? இன்வால்வ் ஆகாதது தப்பில்ல, ஆனா அவங்கள நீங்க இல்லாம பண்ணிருக்க கூடாதுப்பா. யார நான் இல்லாம பண்ணிருக்க கூடாது? கஜாவோட அம்மாவை தான். உங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்கப்பா. நீ தேவையில்லாம இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நீங்க மறுபடியும் நல்லா நடிக்கிறீங்க. உன்னை அடிச்சு கொன்னே போட்டுருவேன். ஆனா நீ என் மகளா போயிட்ட. உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது.
மேடம். இந்த இடத்துல தான் அவ கடைசி கால் தடத்தை வச்சா. என் தங்கச்சி, என்னோட துளசி. மேடம் ப்ளீஸ், இதுக்கு மேல நீங்க போகாதீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதை விட சாவுதான் நல்லதுன்னு அவ முடிவு பண்ணிருக்கா போல. கண்ணு தெரியலனா என்ன, இந்த கடல் அவளை ஆசையோட கூட்டிட்டு போயிடுச்சு. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஒரு கொடூரமான கையால பிச்சு சாப்பிட்டதால எங்களை அவளை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு போயிட்டா. அதை விட அவ ஆசைப்பட்டது என்னன்னா, இந்த கடலுக்குள்ள எங்கேயாவது போய் விழுந்து செத்து போயிடலான்னு தான். அவளே இந்த கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் சில சமயம் அவ என் பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு. இந்த கடல் காத்தோட ரொம்ப அற்புதமான குளிர் மாதிரி அவளோட மூச்சு காத்து என் மேல படுது. நான் அம்மானு கூப்பிட்டா அவளுக்கு நல்லாவே கேட்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவ நான் கூப்பிடுறத கேட்டுட்டு இருக்கா. என் தங்கச்சி துளசி. இந்த இடத்துல தான் அம்மா ஆக்சிடென்ட்ல செத்தது. போன வழி அதுதான். மழை பெஞ்சதால வழி தெரியாம காரை ஓட்டிக்கிட்டு அம்மா இந்த வழியா வந்து பள்ளத்துல விட்டுட்டாங்கன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா சாமானிய புத்தி உள்ள எல்லாருக்கும் தெரியும் இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு. இது எல்லாமே அன்னைக்கு எஸ்ஐயா இருந்த சதானந்தம் சொன்ன பொய் கதைகளாச்சே.
வழி தவறி போன ஒரு ஆள் 90 டிகிரியில் வண்டியை திருப்பிக்கிட்டு நேரா இந்த வழியா வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா அது சதானந்த மாதிரி இருக்கிற போலீஸ்காரங்களால மட்டும்தான் முடியும். அந்த ஆளுக்கு அன்னைக்கு வேலையை திரும்ப கொடுத்தது தப்போன்னு இப்ப தோணுது. இல்ல கார்த்திகேயன், அந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம சில வேலைகளை வாங்கியாகணும். நமக்காக வேலை செய்ய தான் மறுபடியும் அவனை போலீஸ் ஆக்கணும். அவனை நான் சாதாரணமா விட மாட்டேன். அம்மாவோட சாவுல அவனுக்கும் பங்கு இருக்குன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். அதுக்கு ஏத்த தண்டனை தான் அவனுக்கு கிடைக்கும். அந்த ஆக்சிடென்ட்டை தப்பான ரிப்போர்ட் எழுதின சதானந்தத்துக்கு உண்மையான குற்றவாளி யாருங்கிறது அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். அது யாருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணமானவங்கள நான் இங்க சந்திக்கணும். கார்த்திகேயன், லேட் பண்ணாதீங்க. நாளைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. சரிங்க மேடம். வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு காருக்குள்ள ஆழமான தண்ணியில மூச்சு விட சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அம்மா இறந்திருப்பாங்க. அதுக்கு காரணமானவங்கள அதே மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மேடம், போலாம். ஆஹா, யார் அது? முதலாளி நீங்களா? நீங்க பேந்த முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து நான் திருடன்னு நினைச்சிட்டேன். என்ன முதலாளி, இங்க எதையாவது ஆட்டையை போட வந்திருக்கீங்களா என்ன? ஓ, ஆட்டையை போடுறதுக்கு இங்க என்ன இருக்கு? கால் உடஞ்ச சில சேர் தான் இருக்கு. அழுக்கும் தூசியும் படிஞ்ச சில டேபிள் இருக்கு. அதுக்கு மேல டஸ்ட் படிஞ்சு போன சில ஃபைல்கள் இருக்கு. இது மட்டும் தானே இங்க இருக்கு. இதெல்லாம் யாருக்கு வேணும்? கவர்மெண்ட்டுக்கே அது தேவைப்படாது. ஆ, அது சரி. நீங்க இந்த கணக்கு எடுக்கிறதுக்காக தான் இங்க நின்றுட்டு இருந்தீங்களா என்ன? அட குமார், நீ ஒரு நிமிஷம் வாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குமார், இன்னைக்கு சாரோட மூடு எப்படி இருக்கு? அவர் மூடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காரு. அப்படின்னா என் வேலை கண்டிப்பா நடந்துருமா? அப்படின்னா உங்க வேலை இன்னும் முடியவே இல்லையா முதலாளி? இல்ல குமார், நான் மனு கொடுத்து 8 மாசம் ஆச்சு. இந்த பக்கம் நீங்க ரொம்ப நாளா வராததுனால உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க எல்லாரையும் பார்க்காம நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க அப்படின்னு நான் என் மனசுல நினைச்சும் பார்த்துருக்கேன். இங்க பாரு குமார், நான் ஒன்னும் எஸ்கேப் ஆகல. அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்காம போயிடுவேனா என்ன? அப்படின்னா நீங்க இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க முதலாளி? என்னன்னு சொல்றது குமார், நான் ஒரு புதக்குழியில போய் விழுந்துட்டேன். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல நான் ஒரு மாந்தோட்டத்தை லீஸுக்கு எடுத்தேன். சீசன் வரும்போது மாம்பழம் பறிக்க போறப்பதான் பிரச்சனையே. நான் பறிக்க போய் அந்த ஏரியாவுக்குள்ள என்னால காலடியே எடுத்து வைக்க முடியல.
அது ஏன் நீங்க பணம் கொடுக்கலையா என்ன? நான் எல்லா பணத்தையும் இதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா இந்த விஷயமே வேற. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை வேற. வெட்டும் குத்து மட்டும்தாப்பா நடக்கல. சொல்ல போனா நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். பெருசா எதுவும் லாபம் கிடைக்கலனாலும் நஷ்டம் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எதுல கை வச்சாலும் லாபத்தை தவிர நஷ்டம் வந்தது இல்லையே. ஆமா, உங்க இடத்துடைய பிரச்சனை ஏன் இன்னும் சரியாகாம இருக்கு? அப்படி என்ன பிரச்சனை அது? குமாரு, இந்த 14 வருஷமாவே அந்த இடம் என் கைக்குள்ளதான் இருக்கு. நான் வச்ச தேங்காய் தான் இப்ப தென்னை மரமாவே இருக்கு. ரீசர்வே வந்தப்ப இது டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்ததாகவும் ரெவென்யூ பூமி அப்படின்னு சொல்லி என் இடத்துல இருந்து பாதிய கவர்மெண்டே எடுத்துக்கிட்டாங்க. நான் சண்டை போட்டு திரும்ப அதை வாங்கிட்டேன். அந்த இடத்த திரும்ப என் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லி தான் நான் மனுவே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் இங்க வரும்போது அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. என்ன விஷயம்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. கோபி சார் நினைச்சாருன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் முதலாளி. சாரா நீங்க கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். நான் அதை சொல்றதுக்குள்ள அவர் இங்கிருந்து போயிடுறாரு. கோபி சார் அவ்வளோ ஈஸியா உங்ககிட்ட மாட்ட மாட்டாரு. இருந்தாலும் விடாதீங்க, இருக்க பிடிச்சுக்கங்க, வேலை முடிஞ்சிடும். கோபி சாருக்கும் சில பல வீக்னஸ் எல்லாம் இருக்கு. அவருக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? கவர்மெண்ட் அதிகாரிகளோட ஆசைகளையும் தேவைகளையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே எங்களை மாதிரியான ஆட்கள் இதை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமா வர்றோம். என்னோட சம்பளம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்களும் கவர்மெண்ட் வேலைக்காரங்க தான் முதலாளி. இந்த மாதிரி ஒரு பரிசை எப்போவாவது நீங்க எங்களுக்கும் கொடுக்கணும் முதலாளி. எங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. என் இடத்தோட பிரச்சனை மட்டும் முடியட்டும் குமாரு. இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் நான் உற்சாக வெள்ளத்துல மூழ்கடிக்க போறேன். சந்தோஷத்துல குளிப்பாட்ட போறேன். போதுமா? சொன்னா போதாது, செய்யணும். அதை நான் பாத்துக்கிறேன். உள்ள யாராவது இருக்காங்களா என்ன? நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீங்க தைரியமா போய் பாருங்க. இது நம்மளுடைய ஆபீஸ் ஆச்சே. அப்புறம் போறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன். சார், யாரு நீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா பக்கத்து ரூம்ல கிளர்க் இருப்பாரு, கொண்டு போய் கொடுங்க. நீங்க இன்னும் போகலையா? கம்ப்ளைண்ட் அங்க கொண்டு போய் கொடுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரல சார். சந்திரபாபு. சந்திரபாபு? எந்த சந்திரபாபு? ஓ, அந்த புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்ட அந்த சந்திரபாபு நீதானா? ஆட்டையை போடல சார். சொல்ல போனா என் இடத்த கவர்மெண்ட் தான் ஆட்டையை போட்டிருக்கு. கவர்மெண்ட் இடத்த ஆட்டையை போட்டதுன்னு இப்பதான் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கேட்குறேன். யோ முதலாளி, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? கவர்மெண்ட் ஆட்டையை போறதுக்காக இருக்காங்களா? உனக்கு சட்டம் தெரியுமா என்ன? அது தெரிய வாய்ப்பில்லை. தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லியிருப்பியா? யோ, இங்க இருக்கிற எல்லா இடமும் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது. உனக்கு சொந்தன்னு நீ சொல்ற இடமும் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது தான். சொல்ல போனா அந்த இடத்துக்கு நீ ஒரு காவல்கார மட்டும்தான். எந்த இடத்தையும் எப்ப வேணாலும் எடுத்துக்கிற அதிகாரம் கவர்மெண்ட் கையில இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாலே போதும். அப்படி காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எங்க எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஆட்டையை போடுறாங்களாம். நீ இடத்த காலி பண்ணு. தேவையில்லாம ஏன் டைமை வேஸ்ட் பண்ணாத. சார், நான் மனு கொடுத்து 8 மாசம் ஆச்சு சார். நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இந்த மாதிரி இடம்லாம் எதுக்கு சார் கவர்மெண்ட்டுக்கு? நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா இங்க இருந்து என்னால சந்தோஷமா போக முடியும். இது நல்லா இருக்க. நீ இங்கிருந்து நிம்மதியா போறதுக்கு நான் என்னோட நிம்மதியை தொலைக்கணுமா என்ன? யோ, நீ ரொம்ப புத்திசாலிதான்.
சார் உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். அதை நடத்தி காட்டுற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அதை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன வேணும் சார்? என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நீ என்ன விளக்குல இருந்து வந்த பூதமா? சார், நான் பூதமோ பிசாசோ சைத்தானோ என்ன வேணவா நான் இருக்கிறேன். நீங்க என்கிட்ட கேட்டு பாருங்க, அப்பதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, நேரம் வரட்டும், நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆ, நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பூதமா இருக்கிற முன்னால முடியுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி உன்னால இருக்க முடிச்சா உன்னோட வேலையை நான் கண்டிப்பா முடிச்சிடுவேன். போதும் சார், எனக்கு இது போதும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பேக்கோடவே சுத்திட்டு இருக்க? என்ன இதுக்குள்ள பாம் எதுவும் வச்சிருக்கியா என்ன? இதுக்குள்ள ஒரு கட்டு பாம் இருக்கு சார். நீங்க வேணா கஸ்டடியில் எடுத்துக்குங்க. நான் வேணா வச்சுட்டு போகட்டுமா சார்? உன் பின்னாடி விஜிலன்ஸ்ல இருந்து யாரும் வரல. என்ன சார் இது? ஒரு 10-15 வருஷமா கவர்மெண்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பல வேலைக்காக நான் ஏறி இறங்கியிருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் போகாத ஒரே ஒரு ஆஃபீஸ்னா அது விஜிலன்ஸு. சொல்ல போனா அந்த டிபார்ட்மெண்ட்டையே ஒழிச்சு கட்டணும்னு நான் சொல்ல வரேன். கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே சார்? பாம வச்சுட்டு போகட்டுமா சார்? இது உன்னோட சந்தோஷத்துக்கு தானே. வச்சுட்டு போ, வச்சுட்டு போ. சார், உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல, இது உன்னோட சந்தோஷத்துக்காக கொடுத்துருக்கையா. எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. எனக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நான் கேட்கறத நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். சார், நீங்க கேட்டீங்கன்னா மட்டும் போதும், அது கண்டிப்பா கிடைக்கும். சரி, நீ இப்ப போ, நாம பொறுமையா உட்காந்து பேசலாம். எனக்கு என்ன வேணும்னு அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். நான் வரட்டுங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.